ஹே கைஸ், ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி ஜெயிண்ட் பீட்டா வந்து நிறைய எக் லே பண்ணுமா, இல்லை நார்மல் பீட்டா நிறைய எக் லே பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்த ஃபிஷஸை ப்ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பீட்டாஸுமே வந்து ஒரே அளவில் தான் எக் லே பண்ணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 200 to 400 எக்ஸ் தான் லே பண்ணும். மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா 800 to 1000 எக்ஸ் லே பண்ணும். இந்த 800 to 1000 எக்ஸ் லே பண்ணுற ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான், சரிங்களா? ஒரு பேட்ச்லேருந்து 10% ஃபிஷஸால் மட்டும் தான் அந்த மாதிரி லே பண்ண முடியும். எல்லாருமே பீட்டா ப்ரீட் பண்ணும்போது அதிகமாக எக்ஸ் லே பண்ணுற ஃபிஷஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அதிகமாக எக்ஸ் லே பண்ணுற ஃபிஷஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான். நீங்கள் வந்துட்டு மினிமம் ஒரு 5லேருந்து ஒரு 10 பேர் ப்ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரே அளவில் எக்ஸ் லே பண்ணாது. எந்த ஃபிஷ் அதிகமாக லே பண்ணுதோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து க்ரூம் பண்ணி அடுத்தடுத்த டைம் ப்ரீட் பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நார்மல் சைஸ் ஃபீமேலை விட ஜெயிண்ட் ஃபீமேலோட எக்ஸ் வந்துட்டு சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் ஜெயிண்ட் பீட்டாஸ் வந்துட்டு கம்மியாக எக்ஸ் லே பண்ணுறதுக்கு. உங்கள் யார்ட்டையும் ஜெயிண்ட் பீட்டா வந்துட்டு 1000+ எக்ஸ் லே பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.